ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 16ஆம் தேதி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கலைச்சொற்கள் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிகவும் இம்பார்ட்டன்ட் வீடியோ, அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹோம் செக்ரட்டரி, உள்துறை செயலர், இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆட்சியியல் பேரகராதி. ஆட்சி சொல்லகராதி கிடையாது, ஆட்சியியல் பேரகராதி. நெக்ஸ்ட்டு, சாலிடிட்டி ரேஷியோ என்பதன் கலைச்சொல் திண்மை விழுக்காடு. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா பொறியியல் தொழில்நுட்ப பேரகராதி. நெக்ஸ்ட்டு, ஆர்டிகிள்ஸ் ஆஃப் காமர்ஸ், பொருள் மேலாண்மை, இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா வணிகவியல் மற்றும் மேலாண்மை பேரகராதியிலிருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆக்டினோதெரபி, கதிர் மருத்துவம், இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா மருத்துவ கலைச்சொல் பேரகராதி, அதுலேயும் இருக்குது, ஆட்சி சொல்லகராதியிலையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, லேண்ட் பிரீஸ், நிலக்காற்று, இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, வேளாண்மையியல் பேரகராதி அதுலேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஃபிலோசபி, தத்துவம், இது பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு பேரகராதியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, வாலண்டியர், தன்னார்வலர், இது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியியல் பேரகராதியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஃபாண்ட், எழுத்துரு, இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேரகராதி ஆட்சி சொல்லகராதி எல்லாத்துலேயும் இருக்குது. கார்ட்டூன், கருத்துப்படம், இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அகராதியிலையும் இருக்குது. ஓகே, இந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 9 கொஸ்டின்ஸ் கலைச்சொற்கள் சார்ந்து 9 கொஸ்டின்ஸ், மீதியை வந்து எளிய மொழிபெயர்ப்புகள்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த 9ல் 3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஆட்சி சொல் அகராதியில் இடம்பெற்றுள்ளது. மீதி 6 கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்துறை சார்ந்த கலைச்சொல் பேரகராதியிலேருந்து தான் இடம்பெற்றுள்ளது. அதனால் வந்து ஆட்சி சொல் அகராதியை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு கை கொடுக்காது. நம்ம வந்து பேரகராதி டிபார்ட்மெண்ட் பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை தான் படிக்கணும். அது இவ்வளோது இருக்கே எப்படி படிக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அது வந்து படிக்கிற விதம் இருக்குது. கண்டிப்பாக வந்து கலைச்சொற்கள் ஈஸி தான். நான் வந்து அதை கண்டிப்பாக எளிமைப்படுத்தி தருவேன். கொஞ்சம் கால அவகாசம் தேவை. ஓகேவா? கண்டிப்பாக கலைச்சொற்கள் எளிமையாக படிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. விரைவில் நல்ல முடிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் நான் கொடுக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் கலைச்சொற்களை படிச்சுக்கிட்டே இருங்க. விரைவில் நல்ல முடிவுடன் நான் சொல்வேன். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.